ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கேஎம்ஆர் ஆரி ஒர்க்கு சேனலில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைடல் ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் ஸ்டோன்ஸ் வச்சு தான் நம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னா அந்த கிளிப் ஸ்டோன்ஸ் வச்சு தான் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதே டிசைனே நானும் வந்து பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டம்லாம் எதுவும் இல்லை. ஸோ இப்போ உள்ள ட்ரெண்டிங்க்கு நம்மளும் அந்தமாரி பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அதனால் நானும் பண்ணியிருக்கிறேன். இந்த டிசைன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ஃபர்ஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். சுகர் பீட்ஸ் கொடுக்கும்போது எப்போதுமே ரெண்டு பீட்ஸாக அந்தமாரி கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் சொல்கிறது அதே தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டோன்ஸ் அது க்ளூ கொடுத்து ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது காஞ்ச உடனே நான் வந்து அந்த கேப்புக்கு வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வந்து அதுமாதிரி கொஞ்சம் பிக்னஸாக இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா க்ளூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அது ஸ்டோன்ஸை ஒட்டிடுங்க. ஒட்ட வச்சுட்டு அது காஞ்ச உடனே அது மேலே வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம வந்து க்ளூ கொடுத்துட்டு ஒட்டிட்டா போதுன்னு மட்டும் விட்டுறக்கூடாது. நிறைய பேர் அதுதான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது காஞ்ச உடனே நீங்கள் வந்து அது மேலே வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ அதனால் அந்த கேப் எங்கே இருக்குது, கேப் கரெக்டாக அந்த கேப் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் லைன் அதே சுகர் பீட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ரெண்டு பீட்ஸ் தான், மறுபடியும் நான் சொல்கிறேன். ரெண்டு பீட்ஸ் அந்த மாதிரி கொடுத்து நான் வந்து இந்த லைனை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 mm பீடு கோல்டு, அதுக்கப்புறம் ஒயிட்டு 2 mm பீடு வந்து ஒயிட் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ மேண்டிக் பீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் அவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 சைஸ்லேருந்து 3 சைஸ், 4 சைஸ், 5, 6 அது வரைக்குமே இருக்குது. ஸோ உங்களுக்கு பீட்ஸ்லாம் வந்து என்னென்ன சைஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோவை நான் போடுறேன். ஸோ அது வேணும் போடுறேன். பட் ஆனால் யார் வேணுன்றவங்க வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு வீடியோவை போடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லைனை மிக்ஸ் பண்ணி நான் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். சுகர் பீட் லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 4 லைன்ஸ் வந்து நம்ம வந்து பார்டர் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் வந்து லைன் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு இந்த பக்கம் ஒரு 1 inch, அந்த பக்கம் 1 inch அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு 1 inch அந்த மாதிரி. ஸோ மேலே நான் வந்து சைடில் ஒரு 1 inch, மேலே ஒரு 1 inch இப்படி தான் வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து 1 inch தான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக அந்த 1 inch அந்த இடத்துல வந்து ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ க்ளூ கொடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து சென்டர் வந்து க்ளூ கொடுத்துக்குங்க. எப்போதும் சென்டர் நம்மளோட மிட் பாயிண்ட்டாக இருக்கணும். ஸோ அதனால் நான் வந்து சென்டர் வந்து க்ளூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சைட்லலாம் வந்து க்ளூ கொடுக்குறேன். ஸோ அது பாருங்கள், கரெக்டாக நம்ம வந்து அந்த டைமண்ட் ஷேப்பில் கொடுக்கணும். ஸ்கொயர் மாரி கொடுக்காதீங்க. அந்த ஷார்ப் வந்து கீழே பார்க்குற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ நமக்கு வந்து அந்த டிசைன்ஸ் பண்ணும்போது நமக்கு பீட்ஸ்லாம் கொடுக்கும்போது அது கரெக்டாக ஈவனாக வரும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். காஞ்ச உடனே அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சுகர் பீடு, அதுக்கப்புறம் 2 mm பீடு ஒன்று கோல்டு. ஸோ 2 பக்கமும் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு சென்டரில் அந்த மாதிரி ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ லாக் போடுவோன்னா பீட்ஸ் மேலே இந்த த்ரெட் வந்து நல்லா உள்ளே கொடுத்துடணும். பீட்ஸ் மேலே கொடுத்து கீழே நல்லா இழுத்து விட்டிங்கன்னா லாக் ஆகிடும். ஸோ சென்டரில் அதேமாரி ஸோ 2 பீட்ஸ் சுகர் பீட்ஸு, ஒரு பெரிய பீட்ஸ். அதுக்கப்புறம் ஒயிட், நம்ம வந்து பார்டர்லேயும் ஒயிட் கொடுத்ததால ஸோ மேலே இதுக்கும் ஒயிட் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 சுகர் பீடு, ஒரு ஒயிட் பீடு. ஸோ இது ஃபுல்லாகவே இந்த மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்டோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு, ஒரு ஸ்டோன்ஸ்க்கு வந்து ஒயிட் கொடுத்துருக்குறேன். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு முழுசாக நம்ம பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பெட்ரோல் அதை வந்து ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா